நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றுமோர் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய நல்ல பல சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுபகாரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது பங்குனி மாதம் செவ்வாய்க்கிழமை 24/3/2026 தமிழுக்கு விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து ராகு காலமாக இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. யமகண்டமாக இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை. சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:16 இன்று நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று இரவு 7:30 வரை சஷ்டி திதியும் பின்பு சப்தமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று இரவு 10:10 வரை ரோஹிணி நட்சத்திரமும் பின்பு மிருகசீர நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று இரவு 10:10 வரை சுவாதி நட்சத்திரமும் பின்பு விசாக நட்சத்திரமும் நிலவுகிறது. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியாகும். தொடர்ந்தும் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூஜிதவாச நமோ நமோ சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூஜிதவாச நமோ நமோ மனுகுல பாலக நமோ 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 தேவ சேனேச மனுகுல பாலக நமோ 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 தேவ சேனேச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 10ஆம் நாள் 24/3/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வணங்கி பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் சஷ்டி விரதம், முருகப்பெருமானுக்குரிய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய சஷ்டி விரதம். நேற்றைய தினம் நட்சத்திர விரதம், கார்த்திகை விரதம் முருகனுக்குரியது. இன்று முருகனுக்குரிய திதி அடிப்படையாக கொண்ட சஷ்டி விரதம், வளர்ப்பிறை சஷ்டி. இவ்வாறு முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் நடைபெறுகின்ற விசேஷ பூஜைகள் வழிபாடுகள் ஆராதனைகளில் கலந்து கொள்வதோடு நாம் இந்த ஆலய வழிபாடுகளிலே மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவன்பால் செலுத்தி அந்த இறையருளை பூர்ணமாக பெற வேண்டும். அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் பிரம்மமாய் ஜோதி பிழம்பாக நிற்பவன் இறைவன். அந்த இறைவனை அழகில் சோதியனாய் அம்பலத்தில் ஆடுகின்றவனை உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவனாக கண்டவர்கள் நம் முன்னோர்கள். அந்த இறைவனை நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது
ஐம்புலன்களும் ஒரு வழிப்பட வேண்டும். வேறு சிந்தனைகள் நமக்கு வரப்படாது, பார்வை வேறெங்கும் செல்லக்கூடாது, வேறு எதையும் கேட்கப்படாது, தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. இறை நாமாக்களை உச்சரித்த வண்ணம், மனதிலே இறைவனை தியானித்த வண்ணம், கண்கள் இறைவனுடைய காட்சி அலங்கார காட்சிகளை பார்த்த வண்ணம், காதுகள் இறை நாமாக்களை வேத மந்திரங்களை தேவார் திருமுறைகளை கேட்ட வண்ணம். இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த ஐம்புலன்களும் ஒரு வழிப்பட்டு செல்லுகின்ற பொழுது இந்த இறை பிரார்த்தனை சிறப்பை தரும். இந்த முருகப்பெருமானுக்குரிய வளர்பிறை சஷ்டி விரதம். இந்த முருகு என்றாலே அழகு என்று ஒரு பொருள். அழகே உருவான முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கின்ற வேலானது அது சக்திவேல், வீரவேல், ஞானவேல் என்று இந்த பல நாமாக்களிலே வஜ்ரவேலாகவும் போற்றப்படுவது. இந்த வேலினுடைய சிறப்பை ஒரு தனித்துவமானது. இந்த வேலினுடைய அமைப்பு கீழ்ப்பக்கம் ஆழமாக இருக்கும், தண்டு நடுப்பக்கம் அகன்று பரந்து விரிந்திருக்கும், மேல் பக்கம் கூர்மையானதாக இருக்கும். இதைத்தான் மணிவாசக பெருமான் சிவபுராணத்திலே அழகாக சொல்லுவார். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். இறைவனுடைய தோற்றம் குணாதிசயம் எப்படி என்றால் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். மேற்பக்கம் கூர்மையானது, நடுவிலே அகன்றிருக்கும், மேலே கூர்மையாக இருக்கும், கீழே தண்டு நின்றிருக்கும். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்று அழகாக சொல்லுவார். அந்த வகையிலே அந்த முருகப்பெருமானுடைய தத்துவமே ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் சிந்தனைகள் ஆழமானதாக இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் பரந்து விரிந்து இருக்க வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகள் ஒரே நேர்கோட்டிலே, ஒரே நேர்மையான பாதையிலே, ஒரே குறிக்கோளோடு இருக்க வேண்டும், கூர்மையானதாக. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாகிய இறைவனை நாமும் பிரார்த்தனை செய்வதோடு எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்துடைய 45வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு சர்வதேச இந்து மத குருவிடத்தோடு இணைந்து நடத்துகின்ற மாபெரும் ஆன்மீக பெருவிழா ஏப்ரல் 11ஆம் தேதி சனிக்கிழமை சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த நிகழ்விலும் கலந்து இறையருளை பெறுகின்ற வகையிலே டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக இல்லதன் இல்லவள் மாண்பானாள் உள்ளதன் இல்லவள் மானக்கடை. இக்குறளினுடைய பொருளாக மனைவி நட்பண்பு உடையவனானால் இல்வாழ்க்கையில் இல்லாதது என்ன, அவள் நட்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பது என்ன. இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். இல்லதன் இல்லவள் மாண்பானாள் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. இக்குறளினுடைய பொருளாக மனைவி நட்பண்பு உடையவனானால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன, அவள் நட்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பது என்ன. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு